என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. 1000 மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை. 1000 மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை. நதிகள் அழுவதில்லை. என்னை சுமப்பதனால் இறைவா சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. கருவை சுமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை. கருவிலே சுமக்கும் இருவிலே அதற்கு இமைகள் சுமையில்லை. மதுவை சுமக்கும் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமையில்லை. வானை சுமக்கும் மேகத்துக்கென்றும் மலைத்துளி சுமையில்லை. மலைத்துளி சுமையில்லை. என்னை சுமப்பதனால் இறை சிறகுகள் முறிவதில்லை. அள்ளி அணைப்பதனால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. உன் அன்பு குறைவதில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? உங்களை தான் ஏசப்பா ஒரு நாளும் சுமந்துட்டுருக்கிறாரு. ஒரு நாளும் பாதுகாத்து அரவணைச்சு வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்காரு தானே. அப்படிப்பட்ட ஏசப்பா உங்கள் கூட இருக்கிறாங்கல்ல. அப்போ நீங்கள் எப்பயுமே யார் உங்ககிட்ட என்ன கேட்டாலுமே என் கூட ஏசப்பா இருக்காங்க, என்னை பாதுகாத்து என்னை பலப்படுத்த எனக்கு அரணும் கோட்டையுமா ஏசப்பா இருக்கிறாங்க. ஸோ நீ ஹாப்பியாக இருக்கியா இல்லை நீ சோகமாக இருக்கியான்னு கேள்வி கூட வரக்கூடாது. ஏன்னா அவர் என் கூட இருக்கும்போது எல்லா சூழ்நிலையும் எனக்கு சந்தோஷம்தான். எல்லா சூழ்நிலைகளையும் எனக்கு அவர் கடந்து வர பண்ணுவாருன்னு சந்தோஷமாக சொல்லலாம் குட்டீஸ். ஏன்னா அப்படிப்பட்ட நேர்மையான நம்மளை பாதுகாக்கக்கூடிய வார்த்தை மாறாத நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ அது இந்த நொடிப்பொழுது வரையிலும் நமக்காக நம்ம கூட நம்ம அப்படி இப்படின்னு அவருக்கு உண்மையாக இல்லாமல் இருந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் என் பிள்ளைக்கு நான் வாக்கு கொடுத்துருக்குறேன், அதை நான் கண்டிப்பாக நான் நடத்துவேன். என் பிள்ளை எந்த வழியில் எனக்கு எதிராக செயல் செஞ்சாலும் நான் என் பிள்ளையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நமக்காக சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நம்ம எப்பயுமே தைரியமாக இருக்கணும் குட்டீஸ். எதுக்குமே சோர்ந்து போகக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளையும் அவர் கரம் நம்மளுடைய கரத்தோடு இருக்குது. நம்ம எந்த ஒரு சூழ்நிலையும் தனிச்சு முடிவெடுக்கலை. நம்மளுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் மேலே அவருடைய யோசனை பெருசாக இருக்குன்னு நம்ம அவரை உறுதியாக பற்றியாக பிடிச்சிக்கிறோமோ கண்டிப்பாக நம்ம எப்பயுமே ஹாப்பியாக தான் குட்டீஸ் இருப்போம். இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்கு அருமையான ஒரு விஷயம் தோணுது. ஏன்னா அப்படின்னா நம்ம பைபிளில் நிறைய விஷயங்கள், நிறைய ஓமைகள், நிறைய விஷயங்கள் வழியாக கடவுள் நம்ம இடத்துல பேசியிருப்பாங்க. இதை பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு ஓமை மாதிரி வரும். அது என்ன அப்படின்னா, எந்த வீடு எதன் மேல் கட்டப்பட்ட வீடு நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பைபிளில் கேட்டிருப்பாங்க. கண்டிப்பாக நமக்கே தெரியும், சாதாரண மணலில் கட்டப்பட்ட வீடு அப்படின்னா மழை பெய்யுது இல்லை புயல் அடிக்குது இல்லை வெள்ளம் வருது அப்படின்னா அதோட பேஸ்மெண்ட் எப்படி இருக்காது, ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ வெறும் மணலில் அல்ல வெறும் சகதி இருக்கிற இடத்துல ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா அது நிலையானதாக இருக்க போகிறது கிடையாது. அதை அடிச்சுட்டு போயிடும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அதே இது ஒரு பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஏன்னா அந்த வீடை தாங்குற பேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்கானதாக இருக்குது, நிலையானதாக இருக்குது. அதனால் அதன் மேலே கட்டப்பட்ட வீடு அசைக்கப்பட்டே போகாது, அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம பைபிளில் வேறு இடத்துல பார்த்துருக்கோம். ஸோ இதை ஏன் இந்நேரம் பேசுகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம பார்த்த பாடலும் கூட கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு மலரை சுமக்கிறக்கூடிய
ஒரு தேனை சுமக்கக்கூடிய மலருக்கு அது ரொம்ப பெருசாக கஷ்டம் கிடையாது. நம்மளெல்லாம் பெற்றெடுத்த நம்ம தாய்க்கு அந்த 10 மாதங்கிறது ஒரு பெரிய வலி தான், ஒரு பெரிய வேதனை, ஒரு பெரிய சுமை தான். ஆனால் நமக்கு அவங்க சுமையாகவே நம்மளை நினச்சிருக்க மாட்டாங்க, நம்மளை சுகமாக பெற்றெடுத்திருப்பாங்க. அப்படி தானே குட்டீஸ்? அதே மாதிரி மின்னல் இடிக்கிறதும் வெட்டுவதும் பார்த்திங்கன்னா அது ஒரு இயற்கையாலான ஒன்று, அது நடக்கணும். அதுக்காக இல்லை அது வந்துச்சுன்னா எனக்கு வலிச்சிரும், எனக்கு கஷ்டமாயிடும்னு ஒரு நாளும் வானம் அப்படி சொன்னது கிடையாது. அது நேச்சராக நடக்கக்கூடிய விஷயம், அதை அக்செப்ட் பண்ணுது, அது நடந்துட்டு தான் இருக்குது. அது நடக்கிறனால தான் நமக்கு ஒரு விஷயங்களும் நமக்கு நிறைவாக கிடைக்குது. மழை இல்லைன்னா இருக்க முடியுமா? முடியாது தானே. அப்போது இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் அதில் எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்றதுக்கும் அதை தாங்கிறதுக்கும் அதை சுமக்கிறதுக்கும் ஒன்றுமே கஷ்டப்பட்டதே கிடையாது. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது நம்ம சொன்னோம்ல, நம்ம பாறையின் மேலே கட்டப்பட்ட வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும், அதே இது வெறும் மணலில் கட்டப்பட்ட வீடு அதோட பேஸ்மெண்ட் சரியாக இல்லாதனால எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அது நிரந்தரமாக இருந்துடாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதோட நிலைப்பாடு இருக்குன்னு நம்ம பார்த்தோம்ல குட்டீஸ். அப்போது இந்த நாள்லையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படித்தான். நம்ம உண்மையிலேயே நம்ம யாரை சுமந்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம அடித்தளமாக இருக்கிறோம், நம்ம ஒரு மணலாலான அடித்தளமாக இருக்கிறோமா இல்லை ஒரு பாறையினால் அடித்தளமாக இருக்கிறோமா? இது என்ன குழப்புறாங்க? இப்படி பேசினாலே நம்மளுடைய வாழ்க்கையை மணல் மேலே கட்டக்கூடாது, பாறையிலான அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்மெண்ட்டை தான் நம்ம லைஃப்பை கட்டணும் அப்படி தானே இவங்க சொல்லுவாங்கன்னு நினச்சோம் தானே நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையிலே கிடையாது குட்டீஸ். நம்மளை அவர் எப்பயோ ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம ஏசப்பா நம்மள வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கிறாருங்கிறத தாண்டி நம்மளை அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, பலருடைய வாழ்க்கைக்கும், ஏன் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்குமே ஒரு கருவியை எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காரு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருந்துகிட்டு இருக்கிறோம்? வெறும் மணலால் மற்றவங்களுக்கு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறோமா? வெறும் மணலால் மற்றவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறோமா? அப்படி கொடுக்குற ஹோப் கண்டிப்பாக நிரந்தரமானதாக இருக்க போகிறது கிடையாது. அதை அடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கும், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்கும். ஆனால் நம்ம கொடுக்குற நம்பிக்கை, மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஆதாரம் எப்படி இருக்கணுமா? அவருடைய வார்த்தையினால அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு பேஸ்மெண்டால என்ன பண்ணணுமா? நம்ம அந்த நம்பிக்கையை கொடுக்கணுமா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேஸ்மெண்ட்டாக நம்ம இருக்கிறோமாங்கிறத நம்ம இந்த நாளில் சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக எல்லா சூழ்நிலைகளும் எல்லாருக்கும் கஷ்டம் இருக்குது, எல்லாத்தையும் தாண்டி தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது அருமையான பாடல் வழியாக நம்ம பார்த்துட்டோம்ல. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் எதுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கோம்? அவருக்கான கருவியாக பயன்படுத்துறதுக்கு நம்ம அனுமதிக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த வேலையை, அந்த காரியத்தை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டு இருக்கிறோமா? அப்படி அதில் நிறைய பிரச்சனைகள், சோர்வுகள் வரதான் செய்யும். ஆனாலும் கூட நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன். ஏன்னா நான் கட்டியிருக்கிற இந்த அடித்தளம் அவருடைய வார்த்தையால் கட்டப்பட்டிருக்குது. ஸோ அது எந்த ஒரு சூழ்நிலையும் அசைஞ்சு போகாதபடி, யாரையும் வீழ்ந்து போகாதபடிக்கு நான் ஒரு ப்ராப்பரான ஒரு கருவியாக நான் இருப்பேன்னு நம்ம எப்போ ஸ்ட்ராங்காக அவர் மேலே உறுதி கொண்டு நம்ம மற்றவங்களுக்காகவும் நமக்காகவும் நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்காகவும் நம்ம ஸ்டெப் எடுக்கிறோமோ, யோவேல் 2:21 படியா மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார்னு இந்த நாளில் நம்ம எல்லாரையும் பார்த்து நமக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. யோவேல் 2:21 படியா மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களே செய்வார்னு இன்னைக்கு உங்களை பார்த்து, என்னைய பார்த்து, இது யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலைகள்லேருந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே, நானுமே ஒரு மிகப்பெரிய கருவியாக உருவெடுக்கணும் தான் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காரு. ஸோ நம்ம எத்தனை பேருக்கு அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம ஆயுதமாக மாறுறோம், அவருடைய வார்த்தைகளை கொண்டு நம்ம நம்பிக்கை கொடுக்குறோங்கிறத யோசிச்சு பார்ப்போம். கண்டிப்பாக அப்படி நம்ம மற்றவங்களுக்கு பயன்படும் கருவியாக இருக்க நம்மளுடைய வாழ்க்கையை நிறைவான ஆசீர்வாதங்களால் இயேசப்பா எப்பயுமே நிரப்புவாங்க, எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிற ஒரு நிறைவை நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நமக்கு வேணுங்கிறது நம்மளுடைய ஆசையாக இருக்கணும். அப்படின்னா இயேசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா?
அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, உம்மில களி கூறுவதற்கு நாங்கள் தகுதி உடையவங்களாக இருக்கணும். எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் உமக்கு பிடிச்சமானதாக இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரியான கருவியாக எங்களை நாங்களே உங்களுடைய சித்தத்தின்படியாக வணையே எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுங்க. உங்களுடைய சித்தத்தின்படியாக எங்களை வழிநடத்துங்க. ஆமென்.